வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஆப்கானில் ஆரம்பிச்சது, அப்படியே இந்தியா தாண்டி சைனா வரைக்கும் போயிட்டு இன்னும் பல நாடுகளில் அதிர்வை அப்படி ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பேர் போனதாக அமையும். ஆனால் இந்த 2023 அப்படின்றது நிலநடுக்கங்களுக்கு பேர் போன ஆண்டா மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. வருஷம் ஆரம்பித்து 3 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்கள் உலகம் முழுக்கவே உணரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் 5 ரிக்டர் அளவுகோலுக்கு மேலே நிறைய நாடுகளில் நிலநடுக்கங்களை பார்த்துக்கிட்டும் இருக்கும். இதுதான் கொடுமையோட உச்சமாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு பகுதியாக நம்ம ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அங்கே இருக்க ஹிந்துகுஷ் மலை தொடர் பகுதிகளில் 6.6 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 184 கிலோமீட்டர் தூர ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்திருக்கு. இது ஆப்கானில் மட்டும்தான் நில அதிர்வை ஏற்படுத்துச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதாங்க தப்பு. பல நாடுகளில் நிலநடுக்கங்கள் தொடர்ந்து அதிர்வுகளை அப்படியே உணரப்பட்டிருக்கு. இதில் முதல்ல நம்ம இந்தியாவில் நிலநடுக்கம் கேள்விப்பட்டீங்களா? ஆப்கானில் மையம் கொண்டு இது வரைக்கும் அடிச்சிருக்கு. துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான். இல்லை, ஆப்கான் ஏற்கனவே வந்ததுனால ஆரம்ப புள்ளி இல்லையா, அதை விட்டுருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இத்தனை நாடுகளில் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் மக்களை ஒரு வழி ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஹிந்து குஷை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. என்னன்னா, வெரி ஆக்டிவ் சீஸ்மாலஜிக்கலி ஜோனா அதை பார்க்கலாம். இந்த நிலத்தட்டுகள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று மோதுறப்ப தான் நிலநடுக்கம் அப்படின்ற ஒன்று ஏற்பட பிரதான காரணமாக அமையுது. அந்த அளவுக்கு இந்த நிலத்தட்டுகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பகுதிகளில், உலகளாவிய பகுதிகளில் இந்த ஆப்கானோட ஹிந்துகுஷ் மலைத்தொடர் பகுதி இருக்கு பாருங்க, அது பிரைமரியானது. ஸோ இதனால தான் அங்கே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் அப்படின்றது அப்படியே பல நாடுகளில் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. யூரேஷியன் பிளேட் மேலே இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது மோதி இருக்கு. 6.6 ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் நிலநடுக்கம் ஏற்பட காரணமே இந்த பிளேட்ஸோட மோதல் தான். ஒருத்தருக்கு கடமை உணர்ச்சி இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு கடமை உணர்ச்சின்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் பல பேர் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னன்னா, பாஸ்டோர் டிவி சேனல் ஒன்று இருக்குங்க, இந்த மாஸ்ட்ரிக் டிவின்னு சொல்லிட்டு. இந்த டிவி சேனலில் லைவில் ஒரு சில ஷோஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நியூஸ் ப்ரெசென்டர் அந்த ஷோவை ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நியூஸ் ஆங்கர் அங்கேருந்து எழுந்துக்கவே இல்லைங்க. பின்னாடி பிசிஆரில் இருக்கவங்க கொஞ்சம் பதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஷேக்கிங் அப்படி இருக்குது, அந்த இடமே, அந்த பில்டிங்கே குலுங்குது. ஆனால் அந்த நியூஸ் ஆங்கர் பொறுமையாக அமர்ந்து நிலநடுக்கம் ஏற்படுதுன்ற விஷயம் தெரிஞ்சும் ஃபுல்லாக அந்த குறிப்பிட்ட லிங்கை முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு கடமை தவறாதவங்களை சத்தியமாக பார்க்க முடியாது. مهم خبر درکو چې د پیښور او خواشه علاقو کې دا وخت د زلزلې سختي جټکې محسوسيږي. تاسو دا وخت په خپل سکرین پر باندې کته شي چې د پیښور او خواشه علاقو کې د زلزلې سخت جټکې محسوسيږي. تاسو دا وخت کته شي چې د پیښور او خواشه علاقو کې د زلزلې سختي جټکې روان دي. دا وخت د پیښور او خواشه علاقو کې د خیبر پختونخوا په مختلفو سیمو کې د زلزلې سختي جټکې روان دي. சரி, நம்ம இந்தியா பக்கம் வாங்க. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இமாச்சல், பஞ்சாப், டெல்லி, உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், இத்தனை பகுதிகளில் நிலநடுக்கம் அப்படி உணரப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் இருக்க மக்கள் திடீர்னு எல்லாருமே நடு சாலையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்தில், பேனிக்கில் பல பேரோ வாகனங்களை எடுத்து கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இங்கே இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்டிங் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து வாகனங்களை எடுத்துக்கிட்டு சுற்றி பில்டிங்கே இல்லாத ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் சில பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியுமேங்க, நம்ம பகுதியில் இப்போ நில அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பதறி அடிச்சுட்டு வந்த மக்கள் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்பீங்களே. இது போல சம்பவம் இவ்வளோ பகுதிகளில் நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. இதுலேயும் இந்த ஜம்மு காஷ்மீர்னு சொன்னதும் இந்த விஜய் அவர்களோட ரசிகர்கள், நம்ம லோக்கி அவர்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பார்க் ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஏப்பா அங்கே தானேப்பா லியோ ஷூட் நடந்துட்டு இருக்கு, அங்கே எதனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான அப்டேட்டை நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த படக்குழுவை வெளியிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு உருத்தான பாணியில் வெளியிட்டிருக்காங்க. இந்த டைமில் கூட காமெடி பண்ண முடியும்னா நம்ம பைபிளால் மட்டும்தான் முடியும் போல இருக்குது. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ இருக்குல்லங்க, அவங்க தான் இந்த படத்தோட பிரதானமே, இந்த லியோ படத்தோட பிரதானம். இவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா, வி ஆர் சேஃப் நண்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே டீம் லியோ, இந்த படக்குழு சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அது கீழே ஃபோட்டோவை போட்டாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேல் சார் அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு கோபாலை தேடுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்க பாருங்க பயத்திலேயே, அந்த ஒரு ஃபோட்டோவை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. அண்ட் இந்த காஷ்மீரோட ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் அப்படியே துண்டாடப்பட்டிருக்கு. நில அதிர்வுன்ற ஒரு விஷயம் சின்னதாக சில பேருக்கு தெரியும், ஆனால் அது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துன்றது
இந்த நில அதிர்வு சார்ந்த வீடியோஸ் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய மக்களே. ரைட்டு, இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு இமேஜ் என்னென்னா, பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் 10க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இப்போ வரைக்கும், இப்போ வந்திருக்க லாஸ்ட் அப்டேட் வரைக்குமே இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை இதுக்கப்புறம் அதிகமாகலான்னு கூட ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த நில அதிர்வு ஏற்பட்டு ஒரு சிலர் வீடுகளில் விழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்புறம் ஒரு சில வீடுகள் சரிவை சந்திச்சுது. நல்லா ஸ்டேபிளாக இருந்த வீடு அப்படியே சரிய ஆரம்பிச்சது. அந்த இடிபாடுகளுக்குள்ள சில பேர் சிக்கினாங்க. அவங்க இப்படி பல பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மருத்துவமனைக்கு. இது போல நிறைய சினாரியோஸ் ஆப்கான்லையும் பாகிஸ்தான்லையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்தியாவில் ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி யாரும் உயிரிழக்கலாம். இதில் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம பார்க்கறதா இருந்தால் டெல்லியை பார்க்கலாங்க. டெல்லியில் அந்த நம்ம நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக நிலநடுக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:22ங்க, நைட்டு 10:22க்கு தான் வந்திருக்கு. அப்போ எல்லாருமே வீடுகளை விட்டு வெளியே அலறி துடிச்சு வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் குறிப்பாக டெல்லி வாசிகள் எடுத்துக்கலாம். அப்படி பயந்தாங்க. அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்கார்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அவரே ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாருங்க. இது போல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான், மக்கள் எல்லாம் கவனத்தோடு இருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டெல்லி மக்கள் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் பலருமே இந்த சினாரியோவை தான் பேஸ் பண்ணியிருந்தாங்க. दिल्ली एनसीआर में भूकंप से तेज झटके कितने हैं? आज उधर आ गई है। இதுக்கு முன்னாடி வந்த நிலநடுக்கங்களை விட்டுருங்க, இப்போ வந்த நிலநடுக்கம் சார்ந்து ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அது என்னன்னா, டெல்லியில் EQL தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில். EQL அப்படின்னா எர்த்குவேக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டாக்டானிக் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த நிலத்தட்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மோதல்கள் அழுத்தல்கள், இந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டிலாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ், இந்த எரிமலை வெடிப்பு, இது போல் இயற்கை நிகழ்வுகள் அரங்கேறப்ப வானத்தில் ஒரு அரிய நிகழ்வு ஒன்று நடக்குமாங்க. அதுதான் EQL அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒளி ஒன்று வித்தியாசமாக தென்படும், நிறக்கலவை மாறி தென்படும். அப்பேற்பட்ட அரிய நிகழ்வு டெல்லியில் இந்த முறை நிலநடுக்கம் ஏற்படுற அந்த நேரத்தில் நிகழ்ந்ததா அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபினாமினனுக்கு இது வரைக்கும் ஆழமான காரணம் என்னன்னு டீப்பாக யாருமே ரிசர்ச் பண்ணி இது வரைக்கும் பேப்பரை பப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அந்த EQL பற்றி இப்போ பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த வீடியோவில் என்னதான் இருக்குது, அந்த வானத்தில் நிறம் மாறுற விஷயம் எப்படி நடந்திருக்குன்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. पर्पल हो गया, अब ब्लू, हेलो भाई ग्रीन भी है, अब मैं भेजूंगी सबको। இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் யார் சாமி இவன் அப்படின்னு நாம எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா இந்த நபர் தான். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வாக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யார் இவர், என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டர்க்கியில் நிலநடுக்கம் ஏற்படுச்சு பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவர் இந்த பர்சன் தான். அது மட்டும் இல்லை, இதே பர்சன் தான் இந்தியாவில் ஆப்கானை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்படும்னு போன மாதம் கணிச்சிருந்தாரு. அது இந்த மாதம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு நிலநடுக்கங்களை துல்லியமாக யாராலையும் பெருசாக கணிக்கவே முடியாதுங்க. ஆனால் இந்த நபர் அதை சாத்தியமாக்கிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, இவரையும் பல ஆண்டுகளாக இந்த துறையில் ஊர்னவராக இருந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை உலக அளவில் லட்சக்கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு. யார் இந்த ஃப்ராங்க் ஹோகர்பீட்ஸ்? இவர் எப்படி இந்த கணிப்பு ப்ராசஸை மேற்கொள்கிறாரு? டர்க்கி எர்த்குவேக்கை எப்போ எப்படி கணிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு பாருங்க இந்த எர்த்குவேக்கு, இதை எப்படி அவர் கணிச்சிருந்தாரு, இந்த எல்லா விஷயங்களையும் இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இதை நம்ம போன மாதம் பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோ, அதில் இருந்த துணுக்கம் மட்டும் உங்ககிட்ட தொகுப்பாக காட்டுற, முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இவர் நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர். இவர் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா
இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணிக்கை மட்டுமே 1 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ பேரும் இவரை நம்புகிறாங்க. கடந்த 3ஆம் தேதி ஃப்ராங்க் போட்ட ட்வீட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, sooner or later there will be a magnitude 7.5 earthquake in this region. அதாவது மிக விரைவிலேயே 7.5 ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் இந்தந்த பகுதிகளில் ஏற்பட போகுதுன்னு 3ஆம் தேதியே சொல்லியிருந்தாரு. அந்த பகுதிகள் சவுத் சென்ட்ரல் டர்க்கி, இந்த டர்க்கி உள்ளே வந்துச்சா, அதுக்கப்புறம் ஜோர்டன், சிரியா அண்ட் லெபனான். சிரியாவும் உள்ளே இருக்குது பாருங்கள். கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்த போஸ்டை போட்டது எப்போ சொன்னேன், கடந்த 3ஆம் தேதி. இந்த எர்த்குவேக் ஏற்பட்டது கடந்த 6ஆம் தேதி. கரெக்டாக 3வது நாளில் இவர் கணிப்பை வெளியிட்ட 3வது நாள்லேயே இப்போ ஏற்பட்ட டிசாஸ்டரை நாம் பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் தாங்க அந்த ஃப்ராங்க்கு. இவரோட கணிப்பு மேலே இப்போ பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். எப்படி இவ்வளோ சாலிடாக கரெக்டாக கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே முற்று பெறல இந்த விஷயம். போக போக இன்னும் நம்ம ஆழமாக பல விஷயங்கள் பேசுறதா அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவரை பற்றியே தான் சொல்கிறேன். ஃப்ராங்க் இப்போ ஒரு பகீர் கணிப்பை முன் வச்சிருக்காருங்க. இது யாருக்கு பகீரை ஏற்படுத்துமோ இல்லையோ, இந்தியர்களுக்கு கண்டிப்பாக பகீரை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காப்புல. அதில் இந்த பிங்க் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸாக வச்சு ஒரு சில விஷயங்களை அவர் இப்போது எச்சரிக்கை பதிவு மாதிரி அதில் சொல்லியிருக்காரு. அதாவது ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுமாங்க. அதாவது அந்த நிலநடுக்கத்தோட மையமே ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கும். பாகிஸ்தான் இந்தியா வரைக்கும், எதுக்கு இப்போ இந்தியர்கள் பேனிக்காரன்னு தெரியுதா, பாகிஸ்தான் இந்தியா வரைக்கும் நில அதிர்வு உணரப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்திய பெருங்கடலில் இந்த நிலநடுக்கம் முடிவடையும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி டர்க்கியை பற்றி சொல்லியிருந்தார், நடந்திருக்கு. இப்போ இந்தியாவையும் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் மெகா அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படும், அப்படி இந்த நகரங்களில் பெரிய பாதிப்புக்குள்ளாகும், அப்படிலாம் அவர் எந்த பயன்படுத்துகிற விஷயத்தையும் சொல்லலை. ஜஸ்ட் இந்த அதிர்வுகள் இந்தியா வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலை முடியும்னு சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு. ஃப்ராங்க் சொல்கிறத சீரியஸாக எடுத்து நாம் இப்போவே உஷாராயிடணும் அப்படின்னு ஒரு சிலர் இப்போ பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பதிவு சொன்ன பாருங்க, இந்தியாவை அலர்ட் பண்ணுற அந்த பதிவு, இந்த ஒரு பதிவு மட்டுமே பயங்கரமாக இம்ப்ரெஷனை பெற்றுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் அந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம். இந்தியாவை பேஸ் பண்ணி பூகம்பத்தை பேஸ் பண்ணி விஷயத்தை சொல்கிறாருன்னா எத்தனை பேர் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஸோ இதை பேஸாக வச்சு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறது. இவர் சொல்கிறத ஈஸியாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக பார்க்கலாம். டர்க்கிக்கு இது மாதிரி தான் வார்ன் பண்ணியிருந்தாரு, நடந்திருக்கு. இப்போ இந்தியாவே வார்ன் பண்ணியிருக்காரு, உஷாராக இருக்கிறது நல்லதுன்னு சிலர் சொல்கிறாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை உழுக்கிற ஒரு நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு இதே ஃப்ராங்க் சொல்லியிருக்காருங்க. இப்போ வந்ததை அவர் சொல்லலை, இதுக்கப்புறம் ஒன்று பெருசாக வரப்போகுதுன்னு இருக்காரு. இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பகீரை கலப்பினது இந்த விஷயம்தான். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்துக்கு பிறகான கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இந்த டிவைஸை சார்ந்த கண்டுபிடிப்புகள், இதை விட முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்துகிற கண்டுபிடிப்புகள் தான் இப்போதைய காலத்தின் கட்டாயம். ஏன்னா இப்போ லிட்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, மற்ற ஆண்டுகளை காட்டிலும் 2023 நிலநடுக்கங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப நாம் இந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்னாடியான அந்த சமிங்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்க வர டிவைஸை கண்டுபிடிச்சோன்னா பெரிய விஷயம். ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். அதை கண்டுபிடிக்கிறது தான் சிரமமான விஷயமா, அதில் இந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டெவலப் ஆகி போயிருக்கோம் தெரியுமா, இந்த எலிகள் இருக்குல்லங்க, எலிகள், இதோட உடம்புல சின்னதாக ஒரு டிவைஸை பொறுத்து விட்டுறாங்க. அது என்ன பண்ணுன்னா, நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த கட்டடங்கள்லாம் சரிஞ்சு இடிஞ்சு விழுந்த பிற்பாடு அந்த இடுக்குகளை மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா பல பேரும். அவங்கள பல பேரும் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களால சத்தம் கூட எழுப்ப முடியாது, சிக்னல் கூட பண்ண முடியாது. அது போல் ஆட்களை தேடி அந்த இண்டு இடுக்குகளாக புகுந்து போயிட்டு கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைரன் வெளியே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அந்த மீட்பு குழு உள்ளே இறங்கி அவங்கள மீட்டு வருவாங்க. இது போல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எர்த்குவேக், நிலநடுக்கம் ஏற்பட்ட பிற்பாடு நடக்கிற விஷயங்கள். ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட போகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க வல்ல முன்னெச்சரிக்கை டிவைஸ் ஒன்றுத்தை இப்போ வரைக்கும் நாம் உருவாக்கலை. இதை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னாக்கா பல நன்மைகள் இருக்குது. நம்மளாம் சிந்திக்க வேண்டிய 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாநில அரசுகளும் தயாராக இருக்கிறது நல்லது. நான் வெள்ளம் வந்துடும்ன்ற பயத்தில் பேரிடர் மீட்பு குழு எந்த அளவுக்கு இந்த புரோட்டோக்கால் சார்ந்து பல விஷயங்களை பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிலநடுக்கங்கள் சார்ந்த ஒரு சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தேவைன்றதான் இப்போ காலத்தின் கட்டாயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முனைப்போடு இருந்தாங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் நிலநடுக்கம் ஏற்பட்ட பிற்பாடாவது நம்மளால் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்ற முடியும். சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள், எது சரி தப்புன்றது உங்களுக்கே புரியும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.